இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். Isaiah 58:11. The Lord will guide you continually and satisfy your soul in drought and strengthen your bones. You shall be like a watered garden and like a spring of water whose water do not fail. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த 9வது மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், இம்மட்டும் வழிநடத்தின தேவன் இனிமேலும் நான் உங்களை வழிநடத்துவேன். நான் உங்களுடைய நல் மேய்ப்பனாய் இருக்கிறேன். எனவே உங்களுடைய எல்லா காலங்களிலும் உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன். நான் உங்களுடைய ஆத்துமாவை நான் திருப்தியாக்குவேன். என்னுடைய வார்த்தையினாலும் என்னுடைய வல்லமையினாலும் நான் உங்களை நிரப்பி உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு ஏற்ற வார்த்தையை நான் கொடுத்து உங்களை நான் திருப்திப்படுத்துவேன் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார். அது மாத்திரமல்ல, உங்களுக்கும் எனக்கும் இந்த மாதம் முழுவதுமாய் நாம் தைரியமாய் வாழவும் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி விசுவாசித்து நடக்கவும் அவர் நமக்கு பலனை கொடுப்பார். நீங்களும் நானும் எப்பொழுதும் வற்றாத நீரூற்றில் இருக்கிற செடிகளைப் போல நாம் எப்பொழுதும் பசுமையாக இருப்போமா? காரணம், கர்த்தருடைய வார்த்தையிலே நீங்கள் நானும் கட்டப்பட்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்கிறோம். ஆம், நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்வது போல நீங்களும் நானும் இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருக்கும்படியாய் அவர் இந்த மாதம் முழுவதுமாய் நம்மை காத்துக்கொள்வார். நீங்கள் நினைக்கலாம், 9 மாதங்கள் வந்துவிட்டது, இனி எங்களுடைய ஜெபத்திற்கு பதில் வரவில்லை, நாங்கள் எதிர்பார்த்த, நாங்கள் கேட்ட, நாங்கள் நம்பின காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்தில் நடைபெறவில்லையேன்னு நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் இந்த நாளிலே உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், உங்களை நான் நன்மையினால் திருப்தி ஆக்குவேன் என்று. ஆம், கர்த்தர் நிச்சயமாய் அதை செய்வார். நம்மை அவர் திருப்தியாக்குகிற தேவன். அவருடைய கிருபையினால் உங்களையும் என்னையும் அவர் திருப்தியாக்குவார். நாங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உம்முடைய கிருபையால் திருப்தியாக்கும் என்று வேதம் சொல்கிறது. அவர் நிச்சயமாய் செய்வார். கர்த்தருடைய வார்த்தையும் அவருடைய பிரசன்னமும் நம்மை இந்த மாதம் முழுவதுமாய் நடத்தும். நாம் நம்பி விசுவாசிப்போமா? கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த புதிய மாதத்தை கூட நாங்கள் ஜீவனோடு காணும்படியாய் கிருபை செய்தீங்களே, உமக்கு நன்றி. உம்முடைய வழி நடத்துதல் எங்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் அற்புதமாய் வழிநடத்தி வருவதற்காக நன்றி. இந்த வருடத்தில் இந்த 9வது மாதத்தை கூட நாங்கள் காணும்படியாய் கிருபை செய்தீங்களே, உமக்கு நன்றி. இந்த மாதத்தின் முழுவதுமாய் அப்பா நாங்கள் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தனை சந்திப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.